பெரியார் மீதான விமர்சனம் அப்படிங்கிறது இப்ப அப்படிங்கிறது கிடையாது. அவர் இருந்த காலகட்டத்திலிருந்தே விமர்சனங்கள் வந்து பெரியார் மேல வந்துட்டு தான் இருக்கு. பெரியார் நான் சொல்லப்போனா அது வந்து ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது கிடையாது. பெரியார் அப்படிங்கிறது ஒரு கொள்கை, அது ஒரு சித்தாந்தம் அப்படின்னு தான் சொல்வேன். ஆ ஏன் அப்படின்னா, இவ்ளோ காலமா இருந்த 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு ஆணாதிக்க பார்வை அப்படிங்கிறது ஒண்ணு, பெண்ணடிமைத்தனம் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து சாதிய ரீதியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது. 2த்துக்குமே எதிர்த்து துணிந்து கேள்வி கேட்ட ஒரு தலைவர் அப்படிங்கிறது பெரியார் தான். ஏன்னா இவ்ளோ காலம் அத நான் கரெக்ட்டா எப்படி சொல்லணும் அப்டின்னா, ஒரு சாதியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆணாதிக்க ஒரு சூழல்ல இருந்தாலும் சரி, ஓசில வயிறு வளர்க்குறவங்களுக்கு திடீர்னு வந்துட்டு, நான் வந்து இத செய் உங்களுக்கு இந்த சலுகைலாம் கிடைக்காது அப்டின்னு சொல்லும்போது, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாகும் இல்லையா? அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பெரியாருடைய விமர்சனம் அப்டின்னு நான் பார்க்குறேன். ஏன் அப்டின்னா, இவ்ளோ காலம் வந்து பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும். பெண்ணுக்கு வந்து கற்பு ரொம்ப முக்கியம். கற்பு வந்து போருச்சுனா பெண் பெண்ணாவே இல்ல அப்டிங்கிற ஒரு இடத்துல, அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாருல்ல, கற்பெனப்படுவது சொற்றியம்பாமை அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றாரு. அப்ப வந்து சொல் தவறாம இருக்கிறது, அப்படி வாக்கு தவறாம இருக்கிறது தான் கற்பு. அது வந்து ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த இடத்துல வந்து முன்வைக்கிறாருல்ல. அதே மாதிரி ஆண்களுக்கு எதெல்லாம் உரிமை இருக்கு, அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்றாருல்ல. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயமா அவர் கேள்வி கேட்கும்போது, கண்டிப்பா வந்து இவ்வளவு காலம் சொகுசா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்கும்போது கொடையதானே செய்யும். சோ அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் அரசியல்ல வந்து பெரியாரை ஏத்துக்காம இருக்கிறது, இல்ல அவரை பத்தின விமர்சனங்களை திரும்ப திரும்ப கட்டமைக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, பெரியார் வந்து தமிழ காட்டுமிராண்டி சொன்னாங்க, அவங்களுடைய மனைவியை அவங்களுடைய வளர்த்த பிள்ளையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இது மாதிரி முதல்ல அடிப்படையே புரிஞ்சுக்காம அதுக்கு வந்து சொல்லி சொல்லி எல்லாருக்கும் வந்து சலிச்சு போச்சு. எதனால அவர் செஞ்சாரு, எந்த சூழ்நிலைக்காக அப்படி செஞ்சாரு, இல்ல எந்த ஒரு கருத்துல இருந்து அவர் அந்த ஒரு விஷயத்த வந்து முன் வச்சாரு அப்படிங்கிறது அவர் முன்னாடியே சொல்லிட்டா. அதை பத்தின நிறைய தெளிவுரைகள், கருத்துரைகள் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. இருந்தும் திரும்ப திரும்ப ஒரு அரசியல் நோக்கத்துக்காக அது வந்து எப்படி சொல்றது, ஒரு மக்கள வந்து ஏமாற்றுறது அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்தே வந்து அவங்க திரும்ப திரும்ப இந்த ஒரு 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 பொய்யான ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் கட்டமைச்சாலும் சரி, நீங்க இல்ல ஒருவேளை நீங்க தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் சரி, இல்ல தலைகீழ நின்னு குட்டி கரண போட்டாலும் சரி, பெரியாருடைய எழுத்துக்களையோ இல்ல பெரியாருடைய கருத்துக்களையோ அவருடைய சிந்தனைகளையோ ஒரு காலம் இந்த தமிழ்நாட்டில வந்து அழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, பெரியார் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது கிடையாது. பெரியார் அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை. அந்த சித்தாந்தம் காலம் முழுக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறது தான்.